ஒரு மூமினது வாழ்க்கையில் நடுநிலையான பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை தேடல், பொருளாதாரத்தை செலவழித்தல், பொருளாதாரத்தை தேடல், பொருளாதாரத்தை செலவழித்தல் என்ற ஒரு பகுதியை சொல்லி காட்டினார்கள். நம்ம தேடுவதும் ஹவாவோட தான், செலவழிக்கிறதும் ஹவாவோட தான். இந்த மனநிலை ஒரு முஃமினுக்கு இருக்காது. இந்த மனோநிலை ஒரு முஃமினுக்கு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் சொன்னார்கள், லா தஸ்தபதி உர் ரிஸ்க், ரிஸ்க் வரவில்லையே, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இன்னும் வரல, சரியாக அமையலையே என்று எதிலையும் நீங்க பதறிக்கொண்டு இருக்க வேண்டாம். فإنه لن تموت نفس حتى تستكمل رزقه, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை நீங்கள் முடிக்கின்ற வரைக்கும் மரணிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு எழுதப்பட்டதை முடிக்கின்ற வரைக்கும் நீங்கள் மரணிக்கவே மாட்டீர்கள். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதில் பதற வேண்டாம். லவ் அன்னக்கும் ஃபரர்தும் மின் ரிஸ்கில்லாஹி அல்லதி கத்தர லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தக்தீர் செய்த ரிஸ்கிலிருந்து வேண்டாம் என்று நீங்கள் ஓடினாலும் லா அத்ரக்கக்கும், அது உங்களை வந்து அடையும். அந்த ரிஸ்க் கமா யுத்ரிக்குமுல் மவுத், மவுத்து உங்களை வந்து அடைவதை போன்று, மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும் எவ்வளவு உறுதியோ அது மாதிரி உங்களது ரிஸ்க் உங்களை வந்து அடையும். தேடுவதில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது. ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்மிலு ஃபித் தலப், நீங்கள் தேடுகின்ற உழைப்பை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், பதற வேண்டாம், அழகான முறையில் தேடுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், உங்களுக்கு வரவேண்டி இருப்பது வந்தே ஆகும், வரவேண்டி இருப்பது வந்தேகம். ஒரு வருடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்க போகிறீர்களா, கெஞ்ச வேண்டாமா? நான் சொன்னாங்க, ஒரு விஷயத்தை கேட்க போறீங்க, கெஞ்ச வேண்டாம். பிசினஸ்க்கு உதவி தேடி போவோமே, நம்மளாம் செய்வோமே, எதிலும் கெஞ்ச வேண்டாம். உங்களுக்கு எழுதி அல்லாஹ் இருந்தால் நீங்க லேசா கேட்டாலே உங்களுக்கு கிடைச்சிடும், லேசா கேட்டாலே உங்களுக்கு கிடைத்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஒருவரை பற்றி குறைபாடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், ஒருவரை பற்றி குறை பேசி ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். நாளை மறுமையில் உங்களது குறை அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக பேசுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தேடுவதில் ஒரு அழகு இருக்க வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மூமின்களுடைய பண்புகளில் வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, அப்படியே கஞ்சர்கள் மாதிரி பிடித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கு மத்தியில் சிறந்த ஒரு நடுநிலை அவர்கள் என்ன செய்வார்கள், கையாளுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட செலவு விஷயங்கள்ல ஒரு நிதானத்தை கடைபிடித்தார்கள். தாங்களும் சில விஷயங்களை கடைபிடித்தார்கள். புகாரி 5357வது இலக்கம் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடத்துக்குரிய உணவுகளை செட் பண்ணி கொள்வாங்க. எப்பயும் ஒரு இயற்குரிய உணவுகளை என்ன செய்வாங்க, ஒரு வருமானத்தை வச்சுக் கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பனு லோதரி கோத்திரத்துடைய தோட்டம் ஒன்று சொந்தமாக இருந்தது. அந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தில் 1 இயருக்குரிய ஏற்பாடை ரசூலுல்லாஹ் செஞ்சிருவாங்க. இது புகாரில வரக்கூடிய செய்தி. ஒரு வருஷத்துக்குரிய என்னென்ன செலவு, என்னென்ன சாப்பாடு அப்படி செஞ்சிருவாங்க. அது ரசூலுல்லாஹ் செய்யறது ஒரு அளவா இருக்கும், விளங்கிட்டா? 1 இயருக்கு நம்ம போட்டோம்னா நம்மட நிலைமை அது மனதுடைய நிலைமைக்கு ஏற்பதாக கூட குறைய இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு தங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கொள்வாங்க. மற்றவைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்வார்கள், செலவழிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், நம்ம சேமிப்பு எல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நிதானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், சூரா மஆரிஜ், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதறக்கூடியவனாக அவசரப்படக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, தீங்கு என்று வந்தால் பதறி விடுகிறான், தீங்கு தீமை என்று வந்தால் பதறி விடுகிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, நன்மை என்று வந்தால் என்னது, கொடுத்தா குறைஞ்சிருமே, எப்படி கொடுக்கிறது என்கின்ற மனோநிலைக்கு தள்ளப்படுகிறான். தீங்கு என்று வந்தா பதறுகிறான், நன்மை என்று நடந்து விட்டால் தடுத்துக் கொள்கிறான், கொடுக்காம என்ன செய்யறான், நடந்து கொள்கிறான். யாரை தவிர, இல்லல் முசல்லி, தொழுகின்றவர்களை தவிர. யார்கிட்ட தொழுகை இருக்கிறதோ, முறையான தொழுகையுடைய பேணுதல் இருக்கிறதோ, அவர் தீங்குடைய விஷயத்திலும் சரியான முறையில் நடந்து கொள்வாரு. நிறைய கிடைச்சாலும் சிறந்த முறையில் நடந்து கொள்வார். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் யார் தங்களது தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். வல்லதீன ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், தங்களது பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு பங்கு இருக்கும். லிஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வருகின்றவர்களுக்கும் எவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல் ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களது சொத்தில் ஒரு பங்கு இருக்கும். இவர்கள் பதற மாட்டார்கள், இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், பதற மாட்டார்கள், நடுநிலையான வாழ்க்கையை கடைபிடிப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு நடுநிலையான தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம், காணலாம். இந்த நடுநிலையான தன்மை நம்மிடத்தில் இருந்தது என்று வைங்களே, வாழ்க்கையில் நம்ம நிறைய பதற மாட்டோம், ஒரு அழகான விஷயத்தை கடைபிடிப்போம், விமர்சனங்களுக்கு தடமாறிக்கல மாட்டோம், நஷ்டங்களை துவண்டு விட மாட்டோம், தோல்விகளை நாங்கள் கலங்கி விட மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சியர் அலாமின் நுபலாவிலே வரக்கூடிய செய்தி 3ஆம் பாகம் 13வது இலக்கம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு, எங்களுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை எப்படி.
எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு தெரியும். அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் அவரது வாழ்க்கையிலே காட்டிய பேணுதல், நடுநிலைமை இவைகளெல்லாம் சர்வசாதாரணமானதல்ல. ஒரு முறை உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஈராக் யுத்தம் நடந்து முடிந்து பொருளாதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளை மாளிகை, அந்த கிஸ்ராவுடைய வெள்ளை மாளிகையுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் பிரிக்கப்படும். அதெல்லாம் எடுத்துக்கண்டு நபித்தோழர்கள் அந்த ஆபரணங்களை அணிஞ்சுக்கண்டு, கிடைச்சதுகளை எல்லாத்தையும் அணிஞ்சுக்கண்டு வெற்றி அடைந்த பின்னால் மதீனாவை நோக்கி வருகிறார்கள். அப்படி ஒரு அழகான தோற்றத்தில் வெற்றி, அந்த இடம் வெற்றி கொண்டதை நினைச்சாலே இஸ்லாமிய சமுதாயம் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி. கிஸ்ரா, ரசூலா கைசர் கிஸ்ராவை அடிக்கடி சொல்லுவாங்களே, அவர்கள் வெற்றி பெற்று இங்கே வந்தால் அழகான சொத்து சுகத்தோட மதீனாவுக்கு வாரான். அவ்வளோ அழகான சொத்தை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. சில ட்ரெஸ்ஸை போட்டு அழகான அந்த தோற்றங்களோட உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவளை சந்திக்க வரான். ஒரு நாட்டு ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எவ்வளோ சந்தோஷப்படணும். நம்ம நாட்டில் இருந்த வறுமைக்கு இப்படி ஒரு நிலைமை கிடைக்குது. வந்த உடனே உமர் இப்னுல் ஹத்தாப் படைத்தளபதிகளை கண்ட உடனேயே முகத்தை விட்டு திருப்பி கொள்றான். யாரோடையும் பேசல, யாருடனும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசவில்லை. இவர்கள் பல முறை பேச முயற்சியும் பேசல. அவர் என்ன செய்யறாருன்னா, கவலையோட வெற்றியை சந்தோஷமா கொண்டாட, வெற்றியை சொல்ல ஒரு பெரிய படையோடு நம்மளாம் வந்திருக்கிறோம், உமர்லாம் கணக்கெடுக்கலை, இது அவட வளமை இல்லையே என்ற ஒரு ஆத்திரத்தில் இன்னும் சில அந்த பத்த பகுதியில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, நபித்தோழர்கள்ட்ட இப்படி நடந்து, பெரிய நபித்தோழர்கள்ட்ட இப்படி நடந்து கொண்டார். அவர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க என்றால் இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டு, இதெல்லாம் என்ன செய்யுங்க, எப்படி நீங்க இந்த சொத்துக்கள்லாம் எடுத்து வந்தீங்க அதில் போடுங்க, போட்டுட்டு வளமை எப்படி சந்திப்பீங்க, போக்கோல எப்படி இருந்தீங்க, ஒட்டு ஆடைகளோட கோலமான ஆடைகளோடு இருந்தீங்களே, அதோட போய் உமரை சந்தியுங்கள் அப்படின்றார். அதோடு போய் உமர் இப்னுல் ஹத்தாப் எல்லாம் சந்திக்கிறாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார், இதுக்கு முன்னால எங்களை பார்க்காத மாதிரியும் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வார மாதிரியும் எங்களை கடுமையாக உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் வரவேற்றார்கள். எங்களை கடுமையாக வரவேற்றார்கள், பக்கத்திலே அமர்த்தி கொண்டார்கள், பேசினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆட்சியில் ஒரு சாம்ராஜ்ய தலைவராகிறார். இது வந்து நபித்தோழர்களுக்கு ஒரு பெரிய பாரமாயிட்டு இந்த நிகழ்வு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் எப்படி ஆட்சிக்கு வர முன்னால என்ன ட்ரெஸ் எப்படி உடுப்பாரோ அப்படி வச்சுட்டாரு. ஒட்டு போட்டு அதே ஆடையோட ஆட்சியில் திரிகிறார், அதே ஆடையோட போறாரு, அதே ஆடையோட வராரு. உங்களுக்கு தெரியும், அவர் பைத்துல் மக்திஸுக்கு போகல நடந்த சம்பவம். பைத்துல் மக்திஸுக்கு போகல ஏறி போறாரு. இது பெரிய ஒரு பிரச்சனையாக நபித்தோழருக்கு மத்தியில் இருந்தது. ஒட்டகத்தில் ஏறி போறாரு பைத்துல் மக்திஸில் உள்ள கைது செய்யப்பட்ட அவங்க அதை கைப்பற்ற பிட்டால சந்திக்கிறதுக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, போற வழியில நீங்க வந்து இந்த ட்ரெஸ் என்ன செய்யுங்க, மாத்திக்கங்க, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கங்க, சந்திக்க போறது பெரிய நபர்களை அப்படி என்று சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துக்கு வர பார்க்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, பேசிட்டாங்க. மறுபடி உமர் சொல்றாரு, இல்லை இல்லை, இன்னா கௌமுன் அஅஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹு தஆலா எங்களை இஸ்லாத்தால் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஃபலா நப்தகில் இஸ்ஸத இல்லா பிஹி, கண்ணியத்தை அதன் மூலம் மட்டும்தான் தேடணும். இதால எங்களுக்கு கண்ணியமான அதோட போனார். அதோட என்ன சொன்னாரு, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு போனார். இவரை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலும் அவருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலும் சில நபித்தோழர்கள் போய் முறையிட்டு உமரோடு பேசுமாறு சொல்கிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் உமரோடு பேசுவதற்காக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்க தெரியுமா? அதுக்கு உமர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உமரே, அமீருல் முஃமினீனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் அவர் எப்படி வாழ்ந்தார், ஒரு முறையாக வாழ்ந்தார், ஆட்சி செய்தார், போயிட்டார். அபூபக்கர்லாம் ஆட்சி செய்தார், அவருடைய பிரச்சனைகளை சந்தித்தார், சிறந்த முறையில் அவர் போய் சேர்ந்து விட்டார். ஆனால் இப்போ உங்களோட காலத்தில் ஆட்சி பெருகிவிட்டது, வளர்ந்து விட்டது, நிறைய மன்னர்களை எல்லாம் சந்திக்க வேண்டி ஏற்படுகிறது. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாற்றி வளமையாக ஒரு ஆட்சியாளருடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டால் எப்படி இருக்குமே என்று. அன்புள்ள சகோதரர்களை, முடிஞ்ச உடனே உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில கேள்விகள் கேட்டார்கள். ஆயிஷாவே, உம்முல் முஃமினீனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் ட்ரெஸ்ஸாக போத்தி கொண்டிருப்பார்களோ அதையே படுக்கையாக விரித்து தூங்கிய நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டார். ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விரிப்பில் சாப்பிடுவார்களோ அதே உங்கள் வீட்டு வாசலுக்கு கதவாக இருந்தது ஞாபகம் இருக்கிறதான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாடு காலை தின்றால் மாலை இல்லை, மாலை தின்றால் காலை இல்லை, இந்த நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைத்த சுத்தமான சாப்பாட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டதில்லையே, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள்.
இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றாக என்ன செய்தார்கள், ஒவ்வொரு பகுதியாக கேட்டு கேட்டு வந்தார்கள். கேட்டு கேட்டு வர ஹப்சாவே ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க ஒரு விரிப்பு விரிச்சீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு தூங்கினார்கள். தூங்கி அதானுடைய சத்தத்தின் பொழுதுதான் விழித்தெழுந்தார்கள். சுபஹுடைய அதான் சத்தத்தின் பொழுது விழித்தெழுந்தார்கள். உடனே சொன்னார்கள், இதை எடுத்து போங்க, எனது தொழுகை அது பாலடித்து விட்டது, உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இல்லையான்னு கேட்டார்கள். சொல்லி கேட்டுக்கொண்டே போனாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹாவும் மனமுருகின்ற அளவு கேட்டுக்கொண்டே போனாங்க. கடைசியா சொன்னார்கள் உமர், எனக்கு உதாரணம் என்ன தெரியுமா, எனக்கும் அபூபக்கருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம், 3 பேர் ஒரு பாதையால் ஒரு பிரயாண நோக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் அந்த இலக்கை அடைந்து விட்டார், 2வது நபர் அதே வழியில் போனார், அடைந்து விட்டார். நான் அதே வழியில் போனேன் என்று சொன்னால் அவர்களுடைய இலக்கை அடைந்து கொள்வேன், இல்லை என்று சொன்னால் உலகம் என்னை திசை திருப்பிவிடும். ஒரு நாள் நான் இந்த நிலையிலிருந்து மாற மாட்டேன் என உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது சகோதரர்களே, உலகமே திரண்டு வந்தும் அதை அப்படியே கண்பொத்தி பார்க்கின்ற நிலைமையில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய ஒரு பணிவான வார்த்தையை பாருங்கள். சியர் அலாமின் நுபலாவிலே அபு உபைதா அவர்கள் சிரியாவுடைய ஒரு கவர்னராக இருந்து கொண்டிருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அவர்களே மிக முக்கியமான நபித்தோழர், மிக முக்கியமான பொருளாதார விஷயத்துக்கு பொறுப்பான நபித்தோழர், பெரிய நபித்தோழர், ஹலீஃபாவாக இவர்தான் முதலாவது வர வேண்டும் என்று சில பொழுதுகளில் உமரே சொன்ன ஒரு நபித்தோழர் சிரியாவில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் வர வேண்டும், உங்களோட வீட்டை வந்து நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் வீட்டை வந்து நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் சொன்னார், வர வேண்டாம், என் வீட்டுக்கு என்னை பார்க்க வர வேண்டாம், நீங்கள் உங்களையே காயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள் உமர் அவர்களே, நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். இல்லை, நான் வர வேண்டும், உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டை பார்ப்பதற்காக அங்கே போகிறார்கள். வீட்டுக்குள்ள போய் சுத்துறாரு. எந்த விதமான அதாவது வீட்டுடைய தளபாடங்களை காணல. அவர் போறாரு, வீடு முழுமையாக கிச்சன் டு வாசல் வரைக்கும் போறாரு. எந்த விதமான ஆடம்பரமான சொத்துக்களையும் காணல. வீட்டுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடியவைகளையும் காணல. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மனதால் வேதனைப்படுகிறார்கள். கடைசியில் பின்னுக்கு போனால் ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதில் செல்ல உடைக்கப்பட்ட ரொட்டி துண்டுகள் மாத்திரம் என்ன செய்தன, அதில் இருந்தன. இதை தவிர வேற எதையும் காணல. அந்த நேரத்தில் கேட்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் பார்த்து விட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அபு உபைதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை, எப்படி ஒரு சிறந்த நபித்தோழர், ஹலீஃபாவாக வரலாம் என்று நியமிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், அவர் ஒரு கவர்னராக இருக்கிறார், வீடு இந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னார்கள் அபு உபைதா, நான் சொன்னேன் உங்களுக்கு வர வேண்டாம் என்று சொன்னேன், உங்களை நீங்களே அளவைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னேன், ஏன் வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கய்யரத்ன துன்யா குல்லனா கைரக யா அபு உபைதா, அபு உபைதாவே உங்களை தவிர மற்ற எல்லோரையும் இந்த உலகம் மாற்றிவிட்டது அப்படின்றார்கள். என்னை உட்பட தன்னை குறிக்கிறார்கள். உங்களை தவிர மற்ற எல்லோரையும் இந்த உலகம் மாற்றிவிட்டது அபு உபைதாவே, உங்களை மாற்றவில்லை, எங்களை மாற்றிட்டு அப்படி என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அழுதார்கள் என்று சொன்னால் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றியதா? உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை மாற்றியதா?